எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு பிரசாத் லேப்ல ஸ்டேஜ் மேல நின்று உங்களோட மீட் பண்றது. அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்னன்னு தெரியல, மேடை ஸ்டேஜ் ஸ்பீச் அப்படின்னாலே கொஞ்சம் உதறும். ஸ்கூல்ல இருந்து அப்படிதான். அதுக்கு எனக்கு முன்னாடி பேசுற வேலை பயங்கரமா பேசிட்டு எமோஷனல் ஆகி சூப்பரா ஸ்பீச். வெரி வெரி நைஸ், ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட். சப்தம் இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி சப்தம்னு ஒரு ஹாரர் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு, ஏன் மச்சான் எதுக்கு ஹாரர், எதுக்கு ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது, இல்ல ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியா பாக்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு இல்ல. சோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்ற அப்படின்னும் போது, அப்ப ஈரமும் ஹாரர் தானே? இல்ல ஈரம் செம்ம படம், அது ஹாரர் தானே. சோ அறிவழகன் சாரோட படம் வந்துட்டு அது ஹாரரா இருந்தாலும் த்ரில்லரா இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லரா இருந்தாலும் லவ் த்ரில்லரா இருந்தாலும் எனிதிங் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும். அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பிளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கதையில ஒரு ஆனஸ்டி இருக்கும், ஸ்கிரீன் பிளேல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சிருப்பாரு. ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனா இருக்கும். ஸோ எந்த ஜானர்ன்றது முக்கியம் இல்லை, அந்த படத்தை எவ்வளவு ஆனஸ்டியோட எடுக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ ஐ டோல் தம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படம் கண்டிப்பா எனக்கு திருப்பியும் வருமா இல்லையான்னு தெரியல. டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தட்ஸ் வை ஐம் கோனா பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. இந்தியாலேயே வந்துட்டு லைசன்ஸ்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. சயின்டிபிக் முறையில அவங்க வந்து ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பத்தி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு பேய்னா நம்பிக்கையும் இல்லை, பயம் லைட்டா இருக்கு. இருட்டுல அப்படியே நடந்து போகும்போது லைட்டா பயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இல்லைன்னு சொன்னா தப்பு, பொய் இருக்கும், பட் நம்பிக்கை இல்லை. பட் இந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் அமிச்ச அந்த வீடியோஸ், அவர் அமிச்ச அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு. அதாவது கண்டிப்பா 100% நம்புறேன்னா இல்லை, பட் நாளைக்கு பின்ன யாராவது 100% இது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பேயிங் இருக்கு, ஸ்பிரிட்ஸ் இருக்கு, எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனும் அப்படிலாம் வேண்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்தது. இந்த கதை, இந்த படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது, அவங்களோடது மட்டும்தான். டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், சவுண்ட் டிசைனர், தமன், இவங்களோட படம் மட்டும்தான். நிறைய படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க. ஹாலிவுட் படம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, நம்ம ஊர்ல அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹோல் கிரெடிட் கோஸ் டு தெம். அண்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பேசலாம், நிறைய பேசலாம் சக்சஸ் மீட்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.